டாபிக் பார்க்க போகிறோம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலை என செய்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஆகாய் பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஃபாதர், முதல் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனாலும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கடவுளுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கக்கூடிய காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாவதில்லை. குடித்து நல்ல ஜூஸு இதெல்லாம் குடித்து, நல்ல தண்ணியெல்லாம் குடித்து, நல்ல காப்பியெல்லாம் குடித்து, நல்ல பூசெல்லாம் போட்டு குடித்து, ஆனால் நீங்கள் இன்னும் என்ன செய்யலை? திருப்தியாகவில்லை. நீங்கள் நல்ல போர்வைகளை மூடி, நல்ல சட்டைகளை போட்டு, பேண்ட்டு, நல்ல ட்ரெஸ்ஸுகளை, சேலைகளை உடுத்தியிருந்தாலும் உங்களுக்கு இன்னும் குளிர் என்ன செய்யலை? போகவில்லை. நல்ல வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நல்ல விவசாயம் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஆனால் என்ன செய்கிறீங்கன்னா பொத்தலான பையில் போடுறீங்க. அதை என்ன செய்ய மாட்டேங்குன்னா வந்த உடனே எங்கே போகுது, எப்படி போகுது, அது என்ன விதத்தில் செலவாகுதுன்னு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்க. பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் இதை விலகி இது பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் வாசிப்பேன். நல்லா கவனிங்க. என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது, என்னுடைய ஆலயம் கெட்டு போய் கிடக்கும்போது, என்னுடைய ஆலயம் இடிந்து போய் கிடக்கும்போது, என்னுடைய ஆலயம் வெறுமையாய் கிடக்கும்போது, நீங்கள் நல்ல மச்சிப்பாவுன வீட்டையும் காரையும் பங்களாவையும் நல்ல வேலையும் விவசாயம் சொத்து சுகம் இன்னும் வேறு என்னது நல்ல ட்ரெஸ்ஸு இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுட்டு நல்ல சாப்பாடு, அந்த என்ன இன்றைக்கெல்லாம் நிறைய சாப்பாடு வந்துடுச்சு. அந்த பெருந்தேனி வயிற்றுக்கு என்னத்தை என்ன செய்வோம் உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி முன்போன்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். என் ஆலயம் பாழாய் கிடக்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சு போவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே விளைச்சல் என்ன செய்யாதுன்னா வரும். அது என்ன செஞ்சிடும், நல்ல விதைப்பீங்க, நிறைய வரும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கொஞ்சம் தான் வரும். பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, சம்பாதிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா வருமானம் கூலி ரொம்ப இருக்காது. இன்னொன்று, வேலை பார்த்து சம்பாதிச்ச போனால் உன் வீட்டில் என்ன செய்யாது, உன் கையில் தங்காது, நீ அணிவிக்க மாட்டேன், பொத்தலான பையிலே போடுவீர்கள். ஏன்னு சொன்னால் என்னுடைய ஆலயம் இடிந்து கிடக்கிறது. ஆலயம்னு சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா இந்த மாதிரி கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை தான் எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிருக்கு. நிறைய பாசமார்களும் நம்ம சபையை கட்டணும், சபையில் ஆலயத்தை கட்டணும், கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய கோயில்களை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆலயம் என்பது என்ன, இது இன்னைக்கு நமக்கு விளங்கலை. ஆலயம்னு சொல்லும்போது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நீங்கள் 16-17 எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால் உங்களை கெடுத்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கைதைக்கு நல்லா செய்யுங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்குது?
நம்ம என்னது கடவுளுடைய ஆளை. இதை கெடுத்துட்டோம். எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்னா இதை கெடுத்துட்டு வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், நகை வாங்கணும், அப்புறம் என்னெல்லாம் வாங்கணும் சொல்லுங்கள். நல்லா அதை சமைக்கணும், இதை சமைக்கணும், கறி எடுக்கணும், வரட்டணும், பொரிக்கணும், பொங்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த உலக ரீதியான மாம்ச ரீதியான மாம்ச சிந்தையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரோமியர் 8 சொல்லுவார், மாம்ச சிந்தை மரணம். அதே 1 கொரிந்திய நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மேலும் என் சகோதரரே, என் சகோதரியே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்து உங்கள்கிட்ட நான் ஆவிக்குரியவர்கள் என்று என்ன செய்ய முடியல, எதையும் பேச முடியல. மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலகீனரானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பாஸ்டர்மார்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் நோயை குணமாக்குறாரு, உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறாரு, இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்கிறது. இப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஏதோ நம்மளை ஆசை காட்டி நமக்கு ஏதோ ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த சபையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு காணிக்க விடுங்க, 10 ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யும் வந்துடும், நீங்கள் முழுக்க ஞானசம் எடுத்து எங்கள் சபையில் சேர்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி நீங்கள் சபையில் வந்து இத்தனை வாரம் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலக ரீதியான அழிஞ்சு போகக்கூடியதை மாம்சத்துக்குரியதை இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி போலி போதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இது பண்ணி இன்னும் நம்ம பாட்டுகளை பாடி ஆட வச்சு கைதேக்கி ஆண்டவர் உங்களுக்கு சோமளிக்கிறார், இதோ சோமளிக்கிற வல்லம் இறங்குகிறது, இயேசுவேன்னு கூப்பிடு, இப்படியெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சபைகளில் இந்த கூட்டங்களில் ஜபங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலயத்தை கெடுத்துட்டீங்க. அதை விட்டுதலை வாசி பார்ப்போம். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க, ஆள் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல வேலையெல்லாம் பார்க்குறீங்க, நல்லா வளர்ந்துருக்கிறீங்க, நல்ல அறிவு, உலக ரீதியான அறிவெல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, காடு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களா? இப்போ என்ன பார்த்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆலயம்னா எப்படி இருக்கணும், ஆலயம் மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கும்? உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா, ஏன் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் யாரு? பொறாமைகள், கோபங்கள், சண்டைகள், பகைகள், மனஸ்தாபங்கள், வெறுப்புகள், குடி, வெறி, பெருந்தீனி, அப்புறம் பேராசைகள், இதெல்லாம் என்னதுன்னா மாம்சத்துக்குரிய. நல்லா தான் கோயிலுக்கு போகிறோம், நல்லா கை தட்டுதோம், நல்லா ஜெபம் பண்ணுதோம், எல்லாம் பண்ணுதோம். ஆனால் எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம்னா மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்போ கோயிலுக்கு வரவங்க இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம்னு நினைக்கிறவங்க, இதை ஆலயமாக உணர்றவங்க, இதை ஆலயமாக பயன்படுத்துன்னு சொன்னால் நாம் ஆவிக்குரியவர்கள்னா யாரு? நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட கடவுளுக்கு சொந்தமான கடவுளுடைய பிள்ளை. கடவுள் தன்னுடைய பரலோகத்தினுடைய மகிமையை, பரலோகத்தின் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, உன்னதங்களுக்குரிய வல்லமையை, துணிச்சலை எனக்கு தந்திருக்கிறார், தைரியத்தை எனக்கு தந்திருக்கிறார், பலத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை என்னை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் ஏழையான, அதனால் நான் ஆசீர்வாதமானவனாக இருக்கிறேன். இப்பொழுது ஆவியில் நிறைந்திருக்கிறேன். ஆவியின் வரங்களை பயன்படுத்தி நான் பிசாசை மேற்கொள்வேன், பிசாசை தோற்கடிப்பேன். ஆவியிலே நிறைந்து 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 இந்த உலகத்தை, இந்த மாமிசத்தை நான் மேற்கொள்வேன். மாமிசம் என்னை மேற்கொள்ளாதபடி, பிசாசு என்னை மேற்கொள்ளாதபடி, கோபம் என்னை மேற்கொள்ளாதபடி, பண ஆசை என்னை மேற்கொள்ளாதபடி, காமம் என்னை மேற்கொள்ளாதபடி, இப்படி எல்லாத்தையும் நான் மேற்கொண்டு நான் ஆவியினாலே, கடவுளுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறபடியினாலே நான் உலகம் பசாசு இந்த சரீரத்தை நான் ஆட்சி செய்வேன். கைதுகளை பார்ப்போம். இன்னைக்கு இதை போதிக்கிறது இன்னைக்கு யாரும் இல்லை, போதகர்கள் இல்லை. போதகர்கள் பூரா நினைச்சிடும், ஆண்டவர் நீங்கள் சபைக்கு வந்தால் நீங்கள் காணிக்க கொடுத்தா தசவம் கொடுத்தவங்களுக்கு ஆண்டவர் நினைச்சுவார், ஆசீர்வாதத்தை தருவார், வீட்டை தருவார், காட்டை தருவார்,
வேலையை தருவார், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் என்ன செய்வார், நடக்க செய்வார், இதெல்லாம் என்னதுன்னு சொன்னால் மனுஷத்துக்குரிய அழிஞ்சு போகக்கூடியது. அதனால இன்னைக்கு என்ன ஆகிடுனா, திருமணங்கள் நல்லா தான் என்ன செஞ்சாங்க, பேசி சந்தோஷமா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல சீதனங்கள்லாம் பேசி என்ன செஞ்சாங்க, கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் வாழ்க்கை என்ன ஆகி போச்சு, நல்லா இல்லை பிரதர், ஏமாத்திட்டோம் பிரதர், ஏமாத்திட்டாங்க. அண்ணன் பிள்ளைன்னு நினைச்சோம், அண்ணன் பையன் நினைச்சோம், எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் நினைச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், உழைச்சோம், சம்பாதிச்சோம், எல்லாம் கொடுத்தோம். ஆனால் பிள்ளைகள் நம்மளை என்ன செஞ்சாங்க, நம்ம சொல்லு கேட்கல, நம்மளை தலைவணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஆலயமாக இதை கட்டாமல் இன்னைக்கு நம்மளும் என்ன செய்கிறோம், நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டருக்கு படி, நீ அதுக்கு படி, இதுக்கு படி, நீ அப்படி இருக்கணும், அப்படி வீட்டை கட்டணும், அப்படி வாழணும், இப்படி தானே இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பாசுமார் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயில சொல்லும்போது, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது, இடிந்து கிடக்கும் போது, நீங்க மச்சிப்பாவுன வீட்டை கட்டி நல்ல அலங்காரம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு பால் காய்ச்சி என்ன இல்லைம்மா வீட்டை கட்டி ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் சோத்துறோம், வீடு தான் கட்டுச்சு. இப்போ ஆண்டவர் வீட்டெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, பையனுக்கு நல்ல பிள்ளை என்ன செஞ்சுட்டாரு. இப்போ என்னாச்சு, ஹலோ என்ன சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்கு, மாமிக்கு மருமகளுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அதான் சொல்றாரு, இது வேற நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த ஆலயத்தை நீ என்ன செய்யணும்னா காத்திருந்து, இதே அப்போஸ்தலர் பணி 1 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவன் தான் யாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் பணி 1 அதிகாரம் 8ஆவது வசனம் வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம் எடுக்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது எப்படி ஒரு கைதிகளை பார்ப்போம், நல்லா கரங்களை கட்டி. ஐயா, பரிசுத்த ஆவி உன்கிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியில் எங்க கடைசி வரையும் எங்க இருந்தாலும் சரி நீங்கள் கடவுளுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்ல ஒரு கைது கிளப்பாம். இதுதான் என் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஆவிக்குரியவர்கள் பலனடைந்து, அதெல்லாம் நீங்க அதை கவனிக்கணும். இதைத்தான் இயேசு சொன்னார், நீ போய் வேற ஒரு வேலை நீ வீட்டை கட்ட வேண்டாம், நீ கல்யாணம் முடிக்க வேண்டாம், ஊழியம் செய்ய வேண்டாம், நீ பாஸ்டா இருக்க வேண்டாம், சபையெல்லாம் கட்ட வேண்டாம். நீ என்ன பண்ணு அப்படின்னா, எருசலேமில் போய் காத்துரு. இந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை நீ பெற்று பலன் அடைந்து, அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம், நெருப்பின் ஞானஸ்தானம் வழி நடத்தும் போது நீங்கள் இந்த உலகம் எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். நல்லா கைது தெரிஞ்சு. அப்போ இதை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டோம்னா தப்பு. இன்னைக்கு தப்பு எல்லாரும் இன்னைக்கு பாசு மாதிரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ காத்திருக்கணும், வாங்க பல மணி நேரம் காத்திருந்து, இல்லை நீ ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்தை என்ன செய்யணும், கோபம் வரும்போது, பகை வரும்போது, மனஸ்தாபம் வரும்போது, இந்த மாம்சத்துக்குரிய சிந்தைகள் உங்களை மேற்கொள்ளும் போது, ஆண்டவரே இந்த சிந்தைகளை நான் மேற்கொள்கிறேன், இந்த சிந்தைகளை மேற்கொள்ளும்படி உங்கள் அபிஷேகம் என்னை நிரப்பி, அன்பினால் என்னை நிரப்பும், மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பும், சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும், பொறுமையினால் என்னை நிரப்பும், தன்னடக்கத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே நீ போய் இறைவனிடத்தில் போய் நீங்கள் கையேந்தும் போது, நல்லா கைதிருக்கலாம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தம் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நல்லா கைதி, இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், தம் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், கருணையுள்ளவன், இன்னல் படும் எழுங்குரலை கேட்கின்றவன், தம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், தம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். அவர் எண்ணத்தையும் நீங்க தான் பார்க்குறாரு. நாங்கள் கேட்டான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கொடுத்தாரு. எதை கேட்ட, அழிஞ்சு போகிறத கேட்ட,
உனக்கு வீட்டில் பிரச்சனை உண்டாக்குறத கேட்ட, உன் நிம்மதியை கெடுக்கிறத கேட்ட, உனக்கு நஷ்டம் உண்டாக்குறத கேட்ட. அவர் என்ன செஞ்சார்? கொடுத்துட்டாரு. ஆனால் நீ எதை கேட்கல? இது உம்முடைய ஆலயம், இந்த ஆலயத்திலே உம்முடைய மகிமை விளங்கும்படி ஆண்டவரே உம்முடைய அருள் பிரசனம் இதிலே ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும், உம்முடைய அபிஷேகம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும். அந்த உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய வரங்கள், வரங்கள்னா என்ன? அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஓட்டுகிற வல்லமை, விசுவாசம் வரும். நீ நினைச்சத, நீ உன் கண்ணுக்கு தெரியாதத, இல்லாதத, உன் வாழ்க்கையில நடக்காதத நடக்க செய்கிற, இருக்க செய்கிற, உண்டாக்குற ஒரு அற்புத சக்தி தான் என்று சொன்னா விசுவாசம் உள்ள வரும். கைதுகளை பார்ப்போம். என்னைக்காவது பயன்படுத்திருக்கியா? இதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யிருக்கீங்களா? 4 வருஷம் நடக்காத விஷயத்த அன்னைக்கு பார்த்தா உட்காந்துட்டு என்ன செஞ்சேன்னா, இந்த பணம் ரிலீஸ் ஆக விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்த பார்வதி, அந்த கழுத்தில் பாம்பு சுத்தி விடக்க அந்த அவனை என்ன செய்யறேன்? இந்த ஆவியை கட்டுகிறேன், அவன் கிரியைகளை முறியடித்து நடக்காமல் இருக்கிற இந்த காரியம் நடக்கட்டும். முந்த நாள் மழை வச்சு பார்த்தீங்களா? அதுக்கு முதல் நாள் அங்கே ரோட்டில் போய் நின்று இந்த பயிரெல்லாம் வாடி கிடந்துச்சு, கிணத்துல தண்ணி கீழே பற்றிடுச்சு. இப்போ திரும்ப அதை அடிக்கிறதுக்கு என்ன இல்லை. அப்போ நான் சொன்னேன், மழை அப்போ லேசாக மேகம் வந்து லேசாக 1-2 பொட்டாக விழுந்துச்சு. அப்போ அணிகள் சொல்கிறேன், இப்பொழுது என் விசுவாச வரத்தை கட்டவிழ்த்து இந்த பயிர்கள் எல்லாம் பசுமையாகும்படி என்ன செய்யட்டும், ஒரு மழை நல்ல ஒரு தண்ணி பெஞ்ச மாதிரி ஒரு மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வயல்பட்டி பார்த்து போயிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்யலை. ஏசுனார் இந்த அத்தி மரத்தை சபிச்சுட்டு 24 மணி நேரத்துக்குள்ள காலையில் அவருக்கு திரும்பி வரும்போது மரம் பட்டு போயிருக்கு. இதே போல் மறுநாள் பார்க்குறேன், கரெக்டாக 3 மணிக்கு மழை. 3:30 மணிக்கு நான் அன்னைக்கு வண்டி எடுத்தேன். 3:30 மணிக்கு என்ன செஞ்சு கட்டளையிட்டேன். 3 மணிக்கு மழை பெஞ்சு அந்த 24 மணி நேரத்தில் இந்த வார்த்தை எங்கள் என்ன செய்தது? நிறைவேறியது. கைதுகளை பார்ப்போம். இதே மாதிரி நான் என்ன செய்வேன்? நிறைய விஷயங்களை சொல்லுவேன். என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வரங்களை அதான் சொல்கிறேன். 4 வருஷம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்துட்டு உங்களால் நான் என்ன செஞ்ச நிந்திக்கப்பட்டு உங்களால் இல்லாத முல்லாதெல்லாம் கெட்டவன் பேரெல்லாம் வாங்கி அன்னைக்கு போட்டேன் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இதை ரிலீஸ் பண்ணாதபடி தடை பண்ணுகிற பிசாசை, கொல்லுகிறவனை, திருடுகிறவனை உன்னை கட்டுகிறேன், உன் கிரியில் அழிக்கிறேன், கட்டுறேன் அது சொல்றாரு. அதுக்கு முதல்ல ஆவியானவர் பேசினார், பலவானை முந்தி கட்டாவிட்டால் இந்த உடைமைகளை ஒருவன் என்ன செய்ய முடியாது, கொள்ளையிட முடியாது. அப்போ அந்த வார்த்தையை சொல்லி இந்த உடைமையை ரிலீஸ் பண்ணும்படி இதை தடுத்திருக்கின்ற இந்த பிசாசை, இந்த திருட்டு ஆவியை, இந்த சரஸ்வதி, இந்த பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதபடிக்கு தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தை, பாம்பை, பிசாசை நான் இப்பொழுது அக்கினினாலே எரிக்கிறேன். மறுநாள் ரிசல்ட் அவர் என்ன செய்கிறாரு? பிரதர் பிரச்சனை இல்லை பிரதர், இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. அப்போ தான் யோசித்தேன், இன்றைக்கி நிறைய விஷயங்களை யார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்க விடாமல் தடுத்துட்டுருக்குறான். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் உழைப்பை, நீங்கள் மாதம் வாங்குகிற சம்பளத்தை, நீங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விளைய வச்சிருக்கிற அந்த விளைச்சலை பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் திருடுகிற கொள்ளுகிற ஆவிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்ட தயாராக வேண்டும். கைதுகளை பார்ப்போம். இது எந்த பாஸ்டும் பண்ணலை, எந்த சாமியாரும் பண்ணலை, எந்த பூசாரியும் பண்ணலை. இந்த வேலையை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளை ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உங்க நிலத்தை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களுக்கு விவசாயத்தை நல்ல பலனை கொடுக்குறாரு, உங்க பிள்ளையை ஆசீர்வதிச்சு என்ன செய்வாரு, அதுக்கு என்ன செய்வாரு, கல்வியை கொடுப்பாரு. இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த உலக ரீதியான காரியங்களை இன்னைக்கு நம்ம சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, மாம்சத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். இதைத்தான் ஆகாயத்துக்கு சொல்கிறா, இன்றைக்கி உன் வீட்டில் ஏன் பஞ்சம், நீ இவ்வளோ கஷ்டம். எல்லோரும் பாருங்களேன், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், கடைசியில் பலன் எப்படி இருக்குது? அண்ணாஜி எப்படி இருக்கு அண்ணாஜி? விவசாயத்தில் அவ்வளவு பெரிய நமக்கு என்ன இல்லை, பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதில் நமக்கு என்ன இல்லை, பெரிய லாபம் இல்லை. விளைச்சல் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு 10 மூடை வரும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன வருது? இந்த வருஷம்லாம் பாருங்களேன், விழுந்தெல்லாம் பாருங்கள், எல்லாம் என்னச்சு லாஸ். இதேமாரி நல்ல வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்சம்லாம் வாங்குறான், 80,000 வாங்குறான், 60,000 வாங்குறான். ஆனால் கடைசியில் மாத கடைசியில் என்ன இல்லை சொல்லுங்களேன்? எல்லார் வாழ்க்கையிலும் பஞ்சங்கள், வறுமைகள், கஷ்டங்களை எவரும் யோசிக்க மாட்டான். இதுக்கு பைபிள் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை நீ கெடுத்துட்ட, இதை காமத்திலையும், கோபத்திலையும், பகையிலையும், விரோதத்திலையும், பொறாமையிலையும், சண்டையிலையும், சச்சரவுகளையும்
குடும்பத்துக்குள்ளே பாருங்களேன், தாப்பும் பிள்ளைகளை பாருங்க, பொண்டாட்டி புருஷனுக்களை பாருங்க, அக்கா தங்கச்சிகளை பாருங்க, அண்ணன் தம்பிகளை பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இவ்வளவு பொறாமையோடும் சண்டையோடும் கசப்போடும் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து பகை யார் கொண்டு வரா? பிசாசு கொண்டு வரான். பொறாமை யார் கொண்டு வரா? பிசாசு கொண்டு வரான். காமத்தை யார் கொண்டு வரான்? பிசாசு கொண்டு வரான். இன்னும் பொய், புரட்டு, புரணி, இதெல்லாம் யார் கொண்டு வரா? எல்லாம் பிசாசு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். பணம் என்கிற ஆசை பிசாசு ஆட்சி, கோபம் பிசாசு ஆட்சி, சண்டைகள் பிசாசு ஆட்சி, பிரிவினைகள் பிசாசு ஆட்சி. அதனால குடும்பங்கள் இன்னைக்கு யார் ஆண்டுட்டு இருக்கிறான்னா பிசாசு ஆண்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கைதிகளை பார்ப்போம். என்னைக்காவது நீ கடவுளுடைய ராஜ்யம் வரணும், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்து என்னை வழி நடத்தட்டும், நீர் ஆட்சி செய்யும். உம்முடைய ஆட்சி வரும்போது நான் பிசாசை ஆட்சி செய்கிறேன், கோபத்தை ஆட்சி செய்கிறேன், பகையை ஆட்சி செய்கிறேன், சண்டைகளை பிரிவினைகளை ஆட்சி செய்கிறேன், வறுமையை ஆட்சி செய்கிறேன், தரித்திரத்தை ஆட்சி செய்கிறேன். இன்னும் சிலுவையிலே நீ சம்பாதித்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து உம்முடைய ஆட்சி என்னை ஆளுகை செய்வதா. இப்போ நான் அதில் உட்காந்துட்டு இருக்கிறேன், அதனால அதை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவான். விசுவாசத்தில் என்னை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஐஸ்வர்யம். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்திலே தேவன் உங்களை ஐஸ்வர்யனாக்கினான். இன்னைக்கு புதுமை செய்யும் ஆற்றல், அற்புதங்களை செய்கிற சக்தி, பெய்களை ஊட்டுக்கிற அந்த வரம், அப்புறம் அந்நிய பாசை வரம், தீர்க்க தரிசனம் வரம், வெளிப்பாட்டின் வரம், அந்நிய பாசை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு பயன்படுத்தி இதில் என்ன செஞ்சுருக்கிறேன்னா நிறைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சூரியனை போல என்னை பிரகாசிக்க செய்து கொண்டு இருக்கிறார். கைதுகளை பார்ப்போம். மேரி சிஸ்டர் சொல்லுவாங்க, தரிசனம் முடித்த உடனே சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் முகம் இப்பொழுது பல பலன்னு பிரகாசமாக இருக்கிறது. இதை ராணியாக்கா முன்னாடி மாட்டாண்டதில் சொல்லுவாங்க. அப்போமே நான் ஸ்டேட்லேயே இருக்கும். நான் சொல்லுகிறேன், அனைவரையும் ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். கைதுகளை பார்ப்போம். இதான் ஆவிக்குரிய சிந்தை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆளுகை செய்யும்படியான அதிகாரம், அபிஷேகம் என் தலைமையில். இயேசு சொன்னார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், என் தலைமையில் அமர்ந்திருக்கிறார். ஏசாயா 60 இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? அவர் என்னை வழி நடத்துகிறார்னு எதை சொல்ல முடியும்? இன்றைக்கி நிறைய சபைக்கு போகிறவங்க, நாங்கள் ஆவியை அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம்னு சொல்கிறாங்க. உன் ஆவியான வழி நடத்துகிறாரா? அபிஷேகம் ஒன்று வழி நடத்துகிறதா? பார்த்தோம், பாடணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? சேர்த்து கொடுக்கப்படும். வாசிக்க பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாத. நாளைய தினம் உனக்காக கவலைப்பட்டிருக்கும். நீ கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி கடவுளுடைய ராஜ்யம் ஒன்று ஆளுகை செய்யும் போது, வழி நடத்தும் போது, நாளைக்கு உனக்கு என்ன தேவைங்கிறத அந்த நாளுக்குரியதை அந்த நாள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு, நானும் என்ன செஞ்சுருக்கிறோம்? இதுக்கு என்ன செய்வோம், அதுக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்வோம், பீஸு கட்ட என்ன செய்வோம், கண்டபிள் கட்ட என்ன செய்வோம், உரம் வாங்கி போட என்ன செய்வோம், அப்படி தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ நின்றேன்னா உனக்காக நாளைய தினம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்கு இதை என்ன செய்கிறது, இது எப்படி நிறைவேற்றுறது, இதை எப்படி உனக்கு என்ன செய்கிறது, அற்புதங்களை நடப்பிக்கிறது என்று சொல்லி. ஆகவே முதலாவது நீ யாரை தேடு? கடவுளுடைய ராஜ்யத்தை தேடு. களை வெட்டுறதுலையும், மாடு மேய்க்கிறதுலையும், மாடு பாட இருக்கிறதுலையும், நீ வேற அங்கே போகணும், இங்கே போகணும், கல்யாணத்துக்கு போகணும், சடங்கு போகணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும், இவங்களை சந்தோஷப்படுத்தணும். இன்னொன்று திருவிழா. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுக்கு முதல் எதிரி எதுன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் இன்னைக்கு கோயிலில் தான் எல்லாம் நடக்கு. ஐயோ, எல்லாம் கும்பிடு செல்வ போட்டு எல்லாரும் என்ன செய்ய உருண்டு வராங்க. ரைட், ஓகே, எல்லாரும் நடக்கும். அங்கே யார் இருக்கிறா? ஆவியானவர் இல்லை. அங்கே யார் இருக்கிறா? ஒளியின் ஆவி இருக்கிறது. ஒளியின் ஆவி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. ஒளியின் ஆவி இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்து கோயில் எடுத்துக்கோங்களேன், மாரியம்மா கோயிலில், காளியம்மா கோயிலில், இதிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கத்தான் செய்யுது. புதுமை திருச்செந்தூரில் நடக்கு, எல்லாம் நடக்கிறது. அங்கே யார் இருக்கிறார் என்று சொன்னால், யார் ஆளுகை செய்கிறான்னு சொன்னால், ஒளியின் ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவங்க மத்தியில் மரியா, கிறிஸ்தவங்க மத்தியில் அந்தோனியாரே, கிறிஸ்தவங்க மத்தியில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அந்தோனியாரோட நான் பேச முடியும், உறவு கொள்ள முடியும். அந்தோனியாரை நேசிக்கிற
ஒரு ஊழியக்காரன் தான். இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு காரணமே இந்த புனிதர்கள் தான், இந்த பரிசுத்தவான்கள் தான். ஒரு கைத்தறிகளை பார்ப்போம் அந்த புனிதர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்க பேரை சொல்லி கோயிலை கட்டி அவங்க சிறுவத்தை தூக்கி வச்சு சப்பரத்தை நீ கும்பிட்டு அதுக்கு முன்னால் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால், அதில் நீ கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன்னு சொன்னால், அங்கே யார் வெளிப்பட்டுருக்கு, அங்கே யார் தெரியும் செய்கிறான்னா போலியின் ஆவி. நீ அங்கே போய் சாமி கும்பிடுத, அங்கே போய் ஜெபம் பண்ணுத, அங்கே போய் கும்பிடு செலவு போடுதுன்னா அங்கே நீ யாருக்கு விரோதமாக பண்ணுறன்னா படைச்சவருக்கு விரோதமாக. இதை நீங்கள் வாசிக்க பார்ப்போம். அதே வார அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரம் 23, 22, 23, 24 வாசிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரம். சீக்கிரம். எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்க்கும்போது, நீ கோயிலில் கும்பிடு செலவு போடுறத, நீங்கள் ஆராதிக்கிறத, நீங்கள் ஜெபம் பண்ணுறத, அங்கே சப்பரம் தூக்குறத, அங்கே மன்றாட்டுகள் சொல்கிறத, அங்கே பிரார்த்தனை பண்ணுறது எல்லாத்தையும் கவனித்து பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால், ஏப்பா நீ கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில், அன்புடையார் கோயில், செவத்தியார் கோயில், மாதா கோயில், இன்னும் என்னென்ன கோயில்லாம் வைக்கிறியோ இந்த கோயில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் மனுஷன் செய்யக்கூடிய இந்த பலி செலுத்துறதுல இதெல்லாம் அவர் என்ன செய்யல விரும்புவதில்லை. இந்த மனுஷன் சொன்னால கொஞ்சம் மனுஷிக ரீதியாக சாவல் வெட்டுறது, ஆடு வெட்டுறது, மொழி தீபத்தைங்கிறது, மொட்டை போடுறது, கும்பிடு சிலுவை போடுறது, இந்த மனுஷ ரீதியான நீ செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளையும், எந்த ஆராதனைகளையும், எந்த சடங்காச்சாரங்களையும், பூசை சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே, பாட்டு கைதட்டு கூத்து ஆட்டம் கீட்டம் எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு, மனுஷ ரீதியான மாம்ச ரீதியான நீ பண்ணக்கூடிய எதையும் நான் விரும்புவதில்லை, அதிலே நான் கவனம் வைப்பதில்லை. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கிற எல்லைகளை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நல்லா கைதிட்டு எழுதியும் அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் ஆவியானவர், நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். நல்லா கைதிகளை பார்ப்போம். நீ பண்ணக்கூடிய மாம்ச ரீதியான உன் மைண்டில் உனக்கு பிடிச்ச மாணிக்கு, இந்த மத போதகர்கள் சொல்கிற மாணிக்கு, இந்த மத மனுஷர்கள் நீ பண்ணுற மாணிக்கு, அவங்க பண்ணுறாங்க நான் பண்ணணும், அவங்க போகிறாங்க நான் போகணும், அவங்க கும்பிடு செலவு போடுறாங்க அதே மாதிரி நானும் கும்பிடு செலவு போடணும். இந்துக்கள் எடுத்துக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்காரன் கால் வேட்டி உடுத்தி மாலை போட்டு அவன் என்ன செஞ்சிட்டானா, வருஷம் என்ன செஞ்சிட்டானா, திருச்செந்தூருக்கோ இல்லை வேற எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டானா அதை பார்த்து மறந்தேன். ஒருத்தன் தீயில் இது நடக்காரமே மற்றவனை என்ன செய்வான். இதே போல் இன்னைக்கு இந்த மனிதர்கள் செய்கிறத பார்த்து நீ செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எதையும் நான் பார்க்குற அதை ஏற்றுக்கொள்கிற தெய்வம் அல்ல, நான் ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவர். அவரை ஆவியிலே நிறைந்து இருதயத்தில் இருந்து அவர் இரத்தத்தை பயன்படுத்தி, இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான், இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட உம்முடைய பிள்ளை, நான் உம்மை ஆராதிக்கிறேன், என்னை படைத்த என் அப்பாவே, அப்பா 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 அப்பா, அல்லேலுயா, சோஸ்திரம், இரத்தம் ஜெயம், ஜீசஸ், இப்படிப்பட்ட அவருடைய நாமத்தை சொல்லி பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துலையும் உன்னை ஆசீர்வதித்து அவர் உன்னை வாழச் செய்வார். கைதிகளை பார்ப்போம். இதுதான் ஆவி. இதை பண்ணதை விட்டுட்டு நீ இந்த ஊருக்காரன் பண்ணுதான், சொந்தக்காரன் பண்ணுதான், சொந்தக்காரங்க செய்கிறான், நீ சொந்தக்காரனை மனுஷனை பார்த்து மனுஷன் வழியில் நடந்தன்னா அங்கே பிசாசு உன்னை என்ன செஞ்சிருவான்னா ஆட்சி செஞ்சிருவான். இது பூரா பிசாசின் ஆட்சிகள். உன் பிரதர் அங்கெல்லாம் அற்புதம் நடக்க, பிரதர் அங்கே வேணும், குழந்தை பாக்கியம் கிடைச்சி எங்களுக்கு நோயெல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா ஆகும். யார் பண்ணுதான்?
பரிசுத்தாவியார் பண்ணல, இந்த அந்தோனியாரோ மாதாவோ பண்ணல. யார் பண்றா? ஒளியின் ஆவி பண்ணி கொண்டு இருக்கிறான். இதை செய்யக்கூடாது என்று போதித்தவர்கள் தான் இந்த புனிதர்களும் அன்னை மரியாளும். கைதட்டுகளும் அப்போ நல்ல கரங்களை தட்டி. அதனால தான் அவங்கள இன்னைக்கு என்ன வெறுத்த மாணிக்கு அவங்களையும் வெறுத்தார்கள், என்ன வஞ்சிக்கிற மாணிக்கு அவங்களையும் வஞ்சித்தார்கள், என்னை பகைக்கிற மாதிரிக்கு அவர்களையும் இயேசு சொன்னார், என்னை பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் என்று சொன்னால் பட்ட மரமாகிய உங்களுக்கு அதே பாடுகள் தான். கைதட்டுகளை பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். யோவான் 2வது அதிகாரம், சீக்கிரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். யோவான் 2:17. இவ்வளவு நேரமா? அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து. உம்மது வீட்டை குறித்து, தேவாலயத்தை குறித்து, ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போகணும், அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், அவரை ஆராதிக்கணும்னு சொல்லும்போது என் உள்ளம் பற்றி எரிந்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீடர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை எல்லாம் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்கள் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை 38 வருஷமா கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை சொல்றாங்க, இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, இதை இடிச்சு போடுங்க 3 நாளையில கட்டுவேன்னு சொல்றானே, இது எப்படி என்று அங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுட்ட சண்டைக்கு எழுந்தாங்கன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நீர் இதை 3 நாளைக்குள் எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ இந்த சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். கைதிகளை பார்ப்போம். ஹலோ, இந்த சரீரமாகிய ஆலயத்தை இன்னைக்கு கெடுத்துட்டு, இந்த சரீரமாகிய ஆலயத்தை இன்னைக்கு நம்ம வெறுத்துட்டு, இந்த சரீரமாகிய ஆலயத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆற்றல், அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஊட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிற வல்லமை, தீர்க்க தரிசனங்கள். நீ போய் எனக்கு யார் என்ன சொல்லுவா? தீர்க்க தரணும். உனக்கு என்ன நடக்கிறது, என்ன வருகிறது என்பதை உனக்குள் இருந்து ஆவியானுடைய வரம் என்ன செய்ய வெளிப்பட ஆரம்பிக்கும். கைதுகளை பார்ப்போம். எனக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இதை கட்டுறா, அன்னைக்கு உனக்கு நடந்துட்டு இருக்கு, இதை பைண்டிங் பண்ணி இப்படிலாம் உனக்கு என்ன சத்துருக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, அவனை பைண்டிங் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறாரு, கட்டிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பூமியில் நல்லா வாழணும், செழிப்பாக வாழன்னு சொன்னால் இந்த உடலை நீங்கள் ஆலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ்லா, இதை ஆலயமாக, இதில் அபிஷேகத்தில் நிறைஞ்சி இந்த வரங்களை பயன்படுத்தி, இந்த ஆவின் கனிகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட குணநலங்களோடு, இயேசுடைய தன்மையோடு, இயேசுடைய மனநிலையோடு, இயேசு செய்தது போல, இயேசுவை விட என்னை விசுவாசிக்கிற நான் செய்த காரியங்களையும் செய்வான், இவற்றிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொன்னார். இதே போல நீங்கள் இயேசுவை விட மேலான அற்புதங்களை, அதிசயங்களை செய்து நீங்கள் தேவனுடைய சர்வ ஆற்றலையும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஞானிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கைதட்ட மாட்டோம். சரிதா, பாவம், ஒரு அப்பாவிமா இருப்பா, மௌனமாக இருப்பா, உண்மையாக இருப்பா. அவள் மார்க்கு 435 உடனே 435 தானே? அவள் ஊமை தான். ஆனால் அவளுக்கு சின்ன சின்ன இதை அப்பப்போன்னு சொல்லுவேன், நீ இப்படி இருக்கணும், இப்படி ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை அந்த இன்னும் என்ன செய்யணும்னு சொன்னால், பெண்களுக்கு தான் நிறைய சக்தியை வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், புத்தியுள்ள. அப்போ எல்லா பெண்கள், அப்போ அவள் ரொம்ப அப்ராணி மாதிரி இருப்பா. அந்த பொன்னாடை எடுத்து வந்தேம்மா, அவளுக்கு ஒரு பொன்னாடை போட்டோம். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்னா என்கரேஜ் பண்ணி பாராட்டணும்.
ஒரு அப்ராணி மாதிரி, இன்னொரு வாயாடியே கிடையாது. வாய் எதுவும் பேச மாட்டா. என் வீட்டில் பேசுவாளா, ஜல்லு ஏழவேல் போலான்னு தெரியல, அது அவட்ட கட்டத்தான் தெரியும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அமைதியாக நடக்கக்கூடிய பிள்ளை, நல்ல ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் ஊமையல்ல, மக்கள்ல கடவுள் எனக்கு ஞானத்தை தந்து ஞானத்தின் வரத்தை பயன்படுத்தி நான் ஞானியாக இந்த உலகத்தை ஆளும்படியான அதிகாரத்தை, அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். கைதிகளமாக இப்படி வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆவியின் வரங்களை, ஆவியானவரை பயன்படுத்தி வாழ வேண்டும். நம்ம செல்வமணி மகன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, பாஸ் பண்ணிட்டான். ஒரு கைதிட்டுங்களா அவனுக்கு, அவனை நான் நினச்சி சந்தோஷப்படுறேன். அவன் அழுவா, படிக்கவே மாட்டேங்கான், ஒன்றும் அவன் என்ன இல்லை, எக்ஸாமில் பூரா இணைஞ்சிருக்கிறான் ஃபெயிலு. ஆனால் இப்போ இணைஞ்சிருக்கிறான், பாஸ் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு விண்ணப்பங்கள், நான் இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த உடலை அவன் ஆலயமாக மாற்றி இதில் ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை வழிநடத்தும், உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய ராட்சியம் எனக்குள் இருக்கும், உங்களுடைய ராட்சியம் என்னை வழிநடத்துன்னு சொல்லி இப்படி என்ன செய்யணும், வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க என்ன செய்யணும், கடவுள் உங்களை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முன்னாடி, புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம்பில் போய் கலந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் இறை அரசு என்னை வருவதாக, வழிநடத்துவதாக, என அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த காரியத்தை நான் எழுதி வெற்றி பெறுகிறதுக்கு, மிகுந்த மதிப்பெண்களை பெறுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரே, உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்போம். நீர் நிரப்புறது வரைக்கும் நான் பாதத்திலே காத்திருப்பேன்னு சொல்லி அவர் உன்னை நிரப்பி நீ செல், நான் உன்னை வழிநடத்துவேன் என்கிற வார்த்தை வரும்போது நீங்கள் சத்தியமாக வெற்றி பெறுவீர்கள். கைதிகளுமாகும். அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த சரீரமாகிய ஆலயத்தை அடுத்த பகுதியில் நம்ம என்ன செய்யணும் பார்ப்போம். பிரைஸ் எல்லாம்